திடீர்னு இப்படி சொல்லிட்டாரே. ஒவ்வொரு தடவை இவர்கிட்ட காசுக்காக கை நீட்டி நிக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிட்டு சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைச்சா கடைசியில நமக்கே ட்விஸ்ட் அடிக்கிறாரே. என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? நாம் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பாக அப்பா சொன்னதை செஞ்சிருவாரு. விடக்கூடாது நித்யா, விடவே கூடாது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இதை அடுத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஹலோ ரேவதி, என்னடி பண்ற? சும்மா தாண்டி படுத்துட்டு இருக்க. ஏன்னா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆமாண்டி, எனக்கு மனசே சரியில்லை, நிம்மதியே இல்லடி. அதுவும் சரிதான். கோடிக்கணக்குல பணம் வச்சிருந்தா இப்படிதான் தூக்கம் வராம தவிக்கணும். ஷோ, லூசு மாதிரி பேசாதடி. என் பிரச்சனையே இப்ப சொத்து தான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் அப்பா திடீர்னு என்ன என் தலை எழுத்து. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க அப்பா உனக்கு சொத்தே இல்லாத மாதிரி ஆக்கிடுவார் போல. ஆமாண்டி, அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காசு இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆமாமா, உங்ககிட்ட காசு இருந்தாதான் நாங்களும் ஜாலியா இருக்க முடியும். ஏய், இப்ப அதுவா முக்கியம்? இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லு. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? ஏண்டி அமைதியா இருக்க? இருடி, ஐடியா எல்லாம் உடனே வந்துருமா? சரி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, நாம பேசுவோம். சரியா? சரி சரி, நான் வைக்கிறேன். பாய். ஹாய்டி. ஹாய். என்ன விஷயம்? ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்க? என்னதான் ஐடியா? ஒரு ஐடியா இருக்கு. உனக்கு ஓகேன்னு சொன்னீனா எல்லா சொத்தும் உனக்கு வந்துரும். பில்டப் பண்ணதெல்லாம் போதும். என் சொத்து எனக்கு கிடைச்சா போதும்னு இருக்கு. முதல்ல ஐடியாவை சொல்லு. என்ன ஐடியானா, நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப எல்லா சொத்தும் ஆட்டோமேட்டிக்கா உன் கைக்கு வந்துரும். அப்படியே லூசு பைத்தியம் மென்டல். நானே கல்யாணம் வேணான்னு இருக்கேன். இந்த ஐடியாவுக்கு தான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியாக்கும். நான் சொல்றத முதல்ல நிதானமா கேளு. அப்புறமா நீ ஏன் என்ன பாராட்ட ஆரம்பிச்சிடுவ. குழப்பாம தெளிவா சொல்லுடி. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க தான் போற. ஆனா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற. என்ன, எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரியா? உளராதடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருடி, உங்க அப்பாக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல. எப்ப வேணா உயிர் போலாம். ஆனா அதுக்குள்ள சொத்துல உன் பேருக்கு வரணும்ல. அதுக்காக நீ பொய்யா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அடியே, அப்படி யாரடி பொய்யா கல்யாணம் பண்ணிக்குவா? அடியே, நீ எந்த உலகத்துல இருக்க? காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் ஆள் கிடைப்பாங்க. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? தெளிவா சொல்லு. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி உங்க அப்பா முன்னாடி போய் நில்லு. ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு. அதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துருவாரு. சரிடி, நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஆனா யார, எப்படி? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதெல்லாம் நீ விட்டு தள்ளுடி. அத பத்தி நீ கவலைப்படாத. என்கிட்ட ரொம்ப நாளா ஒருத்தன் நடிக்கணும்னு சொல்லி சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். நான் வேற சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேனா, அவன்கிட்ட சொல்லி உன்னை மேரேஜ் பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன். சரிடி, ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்ற பையனை வர வச்சு பேசி பாப்போம். நீ என்ன சொல்ற? எதுவும் பிரச்சனை வந்துராதுல்ல? பிரச்சனை எதுவும் ஆகாது. நான் சொல்ற மாதிரி செய். அப்பா, இப்பதாண்டி எனக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, மீதி டென்ஷனும் குறைஞ்சிரும். அப்பப்ப அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இது மட்டும் பிரச்சனை இல்லாம நடக்கட்டும். உனக்கு ஃபுல் மீல்ஸ் தான்.
ம், எங்கடி இன்னும் காணோம்? ம். ஹாய்ங்க. வாப்பா. வணக்கம் மேடம். மேம் நான் தான் விஜய். நீங்கள் தானே ப்ரொடியூசர் நித்யா மேம்? ஆமாமா, அவங்க தான் ப்ரொடியூசர் நித்யா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. கரெக்டா நடிச்சிடணும். ஷியோர் ஷியோர் ம். மேடம். நீங்கள் நினைக்கிறத விட நல்லா நடிப்பேன் மேடம். என்னை நம்புங்க மேடம், நல்லா நடிப்பேன். என்ன இவன் ஆளு பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி நம்ம பிளானுக்கு சரிப்பட்டு வருவான்? விஜய், ஆ. ஒரு நிமிஷம் இருங்க. ரேவதி, Okay. நான் அவங்ககிட்ட பேசணும். வெயிட் பண்ணுங்க. ம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ம். வந்துடுறோம். என்ன தனியாக கூட்டு போகிறாங்க? ஏய், பார்க்க என்னை விட சின்ன பையன் மாதிரி இருக்காண்டி. ஆமா, இப்போ அதனால என்ன? ஏய், எனக்கு என்ன வயசாகுது, அவனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு ஒரு 19, 20 இருக்கும். ஏய், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுடி. 20 வயசு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேளு. உங்க அப்பா கிட்ட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாண்டி சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? உங்க அப்பாவே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உன்னால என்ன பண்ண முடியும்? சரி, அதை விடு. நீயும் உன் வயசுல இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நாங்க 2 பேர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவேன். ஆ, அப்படி சொன்னா? என்னடி புரியாம பேசுற? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான், சொத்து எழுதி வைங்கன்னு சொல்ல போறேன். நோ 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 நோ, அதுதான் தப்பு. ம்? அந்த பையன் யாரு, என்ன, ஏது அப்படின்னு உங்க அப்பா கேட்க மாட்டாரு? அதுக்கப்புறம் உன் பிளான் எல்லாம் சொதப்பிடும். ஐயோ, என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற, கேட்டுக்கோ. நீ உன்னை விட வயசு கம்மியான ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என்ன நித்யா இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லுவாரு. அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அவன் என்னை விட சின்ன பையன், நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டோம், வேற வழியே இல்லாம தான் அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. அப்படி பண்ணா? அப்படி பண்ணா உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கைய வாழ்ந்துக்கொண்டு உங்க அப்பா விட்டுருவாரு. சரிடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பையனை எங்க அப்பா விசாரிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த பையனுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. ம். அவனை பார்க்கும்போது பழகும் போது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு உருட்டிடு. ஆ, அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துரும். நல்லா என்ஜாய் பண்ணு. அவனுக்கு ஒரு 5 or 10 கொடுத்து அவனை அனுப்பிடலாம். நடிக்க வந்த பையன் தானடி, நீ தைரியமா களத்துல இறங்கு. ம். ஆனா நீ சொன்ன மாதிரி உன் வயசுல இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா உன்னோட இந்த சிச்சுவேஷனை பார்த்து உனக்கு எதிராக திரும்பிடுவான், பாத்துக்கோ. ஆமா இல்ல? ஆனா இது சூப்பர் ஐடியா தாண்டி. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். சரி, இதுக்கு அந்த பையன் ஒத்துப்பானா? அதுக்கு தானே நான் இருக்கேன். அவன்கிட்ட சினிமா ஷூட்டிங்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம அவன் கஷ்டப்படுற ஃபேமிலி, கண்டிப்பா ஒத்துப்பான். சூப்பர் டி, ம். செம்ம ஐடியா. சரி, நான் சொல்றது மட்டும் நீ பண்ணு, ஓகேவா? ம். வா. சாரி விஜய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.